நான் உணர்த்தப்பட்டிருக்கிறேன். சங்கீதம் 115 அதிகாரத்துல 12வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர்களே, இந்த நாளில நம்ம வாசிக்க கேட்ட ஒரு பகுதியில கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு இதுல நான் எடுக்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், எனக்கு ஆண்டவர் உணர்த்தின ஒரு காரியம், நீங்கள் ஆரோன் குடும்பத்தாரா? இதான் இன்னைக்கு செய்தியுடைய ஒரு தலைப்பு. நீங்கள் ஆரோன் குடும்பத்தாரா? நான் ஆரோன் குடும்பத்தாரா? இன்னைக்கு நான் ஆரோன் குடும்பத்தாரா இருந்தால் கர்த்தர் நம்மை நிச்சயமா என்ன செய்வார்? இன்னைக்கு ஆசீர்வதிப்பார். நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரை குறித்து நான் சொல்ல வரல. இன்னைக்கு நம்ம ஆரோனை குறித்ததான ஒரு காரியத்தை இந்த கடைசி காலத்துல சிங்காசனத்தில வீட்டிலிருந்து ஆளுகை செய்யும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சபைக்கு கர்த்தர் இந்த நாளிலே பேச போகிற ஒரு வார்த்தை, நீங்கள் ஆரோனின் குடும்பத்தாரா? அப்ப ஆரோனுடைய குடும்பம் என்கிற ஒரு தலைப்பின் கீழாக இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இப்ப ஆரோனை பற்றி நான் சில காரியங்களை நம்ம பார்த்து விட்டு நம்ம ஒரு 4 காரியங்களை ஆரோன் குடும்பத்திலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். அது ஒரு ஆவிக்குரிய காரியமா பார்த்து நம்ம இன்னைக்கு நிறைவு செய்ய போகிறோம். அப்போ ஆரோனை குறித்து என்ன தகவல் என்று சொன்னா, என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. அதுக்கப்புறம் 8வது வசனத்தை, இந்த 2 வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க. அப்போ தேவன் முதல் சொல்லுகிற காரியம் என்ன? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய கோல் துளிர்க்கும். ஹல்லேலூயா. ஏன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய கோல் துளிர்க்கும் அப்படின்னு சொன்னா, கோல் எதை அடையாளப்படுத்துதுன்னா தேவனுடைய வார்த்தையை அடையாளப்படுத்துகிறது. இந்த வார்த்தை அடையாளப்படுத்துகிறது. இந்த வார்த்தையுடைய மகத்துவம் இந்த உலகத்தாருக்கு தெரியாது. ஆனா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையுடைய வேல்யூ என்னன்னு நிச்சயமா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்ப அந்த கோல் துளிர்க்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்த வார்த்தை 8வது வசனம் வாசிப்போம். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த பொழுது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூப்பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. அப்ப பாருங்க, இங்க தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய கையில கோல் இருக்கிறது, அது துளிர்க்கும்னு சொல்றாரு. அந்த குடும்பத்துல சொல்லிட்டு அடுத்த வார்த்தை 8வது இடத்துல சொல்ற 8வது ஆரோனுடைய கோல் சாட்சியின் கூடாரத்துல ஆரோனின் கோல் துளிர்த்து பூத்து வாதுமை கனிகளை கொடுத்தது. அப்போ ஆரோனை பத்தி சொல்லப்படுமானால், அன்னைக்கு கோராகு என்கிற ஒரு மனிதன் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக எழும்பின ஒரு சூழ்நிலை. அப்போ ஆண்டவர் அங்க சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இன்னைக்கு கூட அநேக திருச்சபைகளில இந்த பதவிக்காக இந்த புகழுக்காக எத்தனையோ பிரச்சனைகள் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். அன்னைக்கு அதே சபையில அது பிரச்சனை தான் நடந்தது. நீங்க மாத்திரம் தான் ஊழியம் செய்ய முடியுமா சபையில? நானும் செய்வேன், எங்களையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு விதமான இது. ஆனா மோசே சொல்றாரு, உங்களுக்கு ஏற்கனவே ஊழியம் இருக்கு, நீங்க அதை செய்யுங்க. ஆனா ஏன் நீங்க இங்க வந்து டிஸ்டர்ப் பண்றீங்க? இது கர்த்தருக்கு விரோதமான காரியம்னு சொல்லி அவர் ரொம்ப கோபப்படுறாரு மோசே. அப்பதான் ஆண்டவர் சமூகத்துல போகும்போது என்ன சொல்றாரு, நீ ஒரு நாள் இரு, எல்லா கோலையும் வை, எந்த கோல் துளிர்ந்ததோ அவங்கதான் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. தேவன் அவங்களோடு கூட இருக்கிறார், தேவன் அவங்களதான் விரும்புகிறார், தேவன் அவங்களோடு வாசம் பண்ணுகிறார், தேவன் அவங்களை கொண்டு பல காரியங்களை செய்ய விரும்புகிறார். அதனாலதான் சொன்னேன், இந்த கொர்நேலிய ஜெப வீட்டுக்குள்ளாக வந்திருக்கிற நீங்கள் இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமென். உங்க கையில ஒரு கோல் இருக்கிறது, அது உங்க விசுவாசமா இருக்கிறது, அது உங்க விரும்பிய காரியத்தை அது துளிர்க்க செய்யும். ஆமென். ஆமென். நீங்க எந்த பிரச்சனையில வந்தாலும் நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க ஆரோனை போல தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உங்க கையில இருக்கிற ஒரு கோல் இருக்கிறது. எத்தனை சக்திகள் உங்களுக்கு விரோதமா எழும்பினாலும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, ஆரோனின் கோல் துளிர்க்கும், அது பூக்கும், அது வாதுமை கனிகளை கொடுக்கும். அதற்காக தான் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்னும் புரியபடி சொல்லணும்னா, நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு சாட்சி சொன்னீங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு ஜெபம் போய் பார வைத்திருக்கிறீங்க, நீங்க வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்க, எல்லாரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமென். நான் சொல்லாமா, நம்ம இருதயத்தை கை வச்சு சொல்லாமா, நான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அப்போ வாழ்க்கையில நடக்கக்கூடிய சில சூழ்நிலைகள் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடக்கும் போது நீங்க கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். கோராகு போல எத்தனை பேர் எழும்பி வந்தாலும் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது,
என்ன அப்படின்னா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய கோல் துளிர்க்கும், பூக்கும், வாதுமை கனிகளை கொடுக்கும். கர்த்தர் அதுக்காக தான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு மரத்தை எப்பயும் நான் சொல்லுவேன், ஒரு மரத்துக்கு பியூட்டி என்ன? எப்போ அதுக்கு பியூட்டி? கனி கொடுக்கும் போது. யாரும் சொன்னாங்க? யாரும் சொன்னாங்க? கனி கொடுக்கும் போதுதான் அது பியூட்டி. அப்பதான் அதோடைய ஆனா கனி கொடுக்கும் போது ரெண்டு விஷயம் நடக்கும். அந்த மரம் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் இருக்கும், அந்த மரத்துக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். இன்னொன்னு கல்லடியும் உணும். என்ன வரும்? கல்லடியும் பாடுகளும் அந்த மரத்துக்கு தான் வரும். அப்ப கனி கொடுக்கணும்னா கொஞ்சம் கஷ்டங்கள், பாடுகள் நம்ம வாழ்க்கையில உண்டு. அப்போ இளம் வயதுல, அதுல நான் வாலிபர்களுக்கு சொல்றேன், இளம் வயதுல நுகத்தை சுமக்கிறது நல்லது. நீங்க இளம் வயதுல மதனால நான் சொல்லுவேன், நல்லா பைபிள் வாசிக்கிறோம், கர்த்தர் ஊழியத்தை செய்யறோம். அதாவது ஆண்டவர் சொல்றார், அவள் தனக்கு இயன்றதை செய்தார். அப்போ கர்த்தருக்காக இயன்றதை செய்யும் போது கர்த்தர் நிச்சயமா என்ன செய்கிறார்? அந்த கோலை துளிர்க்க செய்கிறார். அந்த துளிர்ப்பு மாத்திரம் இல்ல, அதுக்கு கனி கொடுக்கிற நாட்களில கொண்டு வருகிறார். அப்போ நாம ஆசீர்வாதத்தை தேடிக்கிட்டு இருந்த நாம அந்த ஆசீர்வாதத்தின் ஊற்று மற்றவர்களுக்கு கடந்து போகிற பாக்கியமாக கர்த்தர் நம்மளை மாற்றுகிறார். நீங்க வேதாகமத்துல பாடுபட்டு மரித்த அப்போஸ்தலர்களாகட்டும், சீஷர்களாகட்டும், விசுவாசிகளாகட்டும், நீங்க நல்லா பாருங்க. இன்னைக்கு அவங்க பாடுபட்டு அவங்க துளிர்த்து பூத்து கனிவுள்ள வாழ்க்கை வாழ்ந்து அவங்க முடித்ததுனாலதான் இன்னைக்கு இந்த வேத புத்தகத்துல அவங்க பேர் இருக்கு. இன்னைக்கு அவங்களை குறித்து நாம படிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நாமளும் என்ன செய்யறோம்? இணைக்கப்படுகிறவர்களா இருக்கிறோம். ஆமென். அப்போ ஆரோனுடைய கோல் துளிர்க்கிறது. அப்போ ஆரோன் கர்த்தர் அழைப்பை தெரிந்து கொள்வது எப்படி என்று சொன்னால், இன்னைக்கு உங்களுடைய அழைப்பு, என்னுடைய அழைப்பு என்னன்னா, கனி கொடுக்கும்படி, அந்த கனியிலே நிலைத்திருக்கும்படியாக நம்ம ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்ப பாடுகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், சில துன்பங்கள் வரலாம், பலவீனங்கள் வரலாம், ஒரு எதிர்பார்த்து நம்ம வாழ்க்கையில ஒரு தொய்வு வரலாம். ஆனா கலங்கிடாதிருக்க, தெரிந்து கொண்ட நம்மளை ஆண்டவர் கனி கொடுக்கும்படியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த கனி நமக்குள் நிலைத்திருக்கும்படியாக, அப்படி நம்மளை ருசியாக மாற்றும்படியாக வைத்திருக்கிறார். என்ன குறித்து சில நேரங்கள்ல நமக்கு என்ன வரும்னா, ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும். நான் எதுக்குமே யூஸ் இல்ல, நான் எதுக்குமே பிரயோஜனம் இல்ல, என் ஜபத்தை கூட ஆண்டவர் கேட்பாரா கேட்க மாட்டாரா, இதெல்லாம் வரும். இன்னொரு நாள் அதை நம்ம எடுக்கலாம். அதாவது ஜபத்துக்கு தடையான காரியங்கள் தான் என்ன அதனால இதெல்லாம் வருது, இந்த மாதிரிதான் வருது, அவிசுவாசம் எல்லாம் வரும். நான் ஜெபிச்ச ஆண்டவர் கேட்டுவாரா, இந்த சின்ன காரியத்துக்கு நான் ஜெபம் பண்ணணுமா, இப்படி எல்லாம் வரும். ஆனா தாவீதுடைய வாழ்க்கையில வெற்றி ஒரே பாயிண்ட்ல சொல்றாரு, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருந்தேன், ஆதலால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஒரு சின்ன ஒரு குண்டூசி காரியமாகட்டும், ஒரு பெரிய சுத்தியல் காரியமாகட்டும், எதா இருந்தாலும் அவருடைய பிள்ளைகள் அவருடைய சமூகத்துல போய், ஐயா நான் இதை செய்ய போறேன், ஐயா இது எனக்கு வேணும், ஐயா இது எனக்கு தேவை, இது எனக்கு தகுதியான கேட்கிற ஒரு பழக்கம் யாருக்கிட்ட இருக்கோ அவங்க இன்னைக்கு அசைக்கப்படுவதில்லை. இதைதான் தாவீது செய்தார். எந்த சூழ்நிலையில நம்ம இந்த பழக்கத்துல வரும்போதுதான் நமக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறவரா இருக்கிறார். அப்போ யோவான் 15:16 வாசிங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வாழ்க்கையில கர்த்தர் சொல்கிற காரியம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி, கனி நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன். கர்த்தர் அவருடைய திராட்சை தோட்டமாகிய அந்த பிதாவினுடைய பரிசுத்த ஸ்தலத்துல அவர் நம்மளை ஒரு கனி உள்ள திராட்சை கொடியாக நம்மளை அவரோடு இணைத்திருக்கிறார். அப்ப எதுக்கு? கனி கொடுக்கும்படி, கனி நிலைத்திருக்கும்படியாக. அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். சில பேர் அதை புரிவாங்க. என்ன சூசன் பர்சன் அப்படின்னு சொன்னா பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அப்ப எதுல இருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள்? இந்த உலகத்தின் காரியங்களிலிருந்து, உலகத்தின் அசுத்தங்களிலிருந்து, அக்கிரம சிந்தைகளிலிருந்து, அசுத்தமான காரியங்களிலிருந்து, தேவன் வெறுக்கிற காரியங்களிலிருந்து நம்மளை பிரித்தெடுத்து தேவனுடைய விருப்பத்தின் பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மளை மாற்றி இருக்கிறார். இன்னும் விளங்குற மாதிரி சொன்னோம்னா, சாத்தான் பிள்ளையா நம்ம இருந்த நம்ம இப்ப நம்ம தேவனுடைய பிள்ளையா மாற்றி இருக்கிறார். அவ்வளவுதான். அவருடைய ரத்தம் தான் அதுக்கு விலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இயேசுவின் ரத்தத்தை விலை கொடுத்து உங்களையும் என்ன பண்ணிட்டாரு? விலை கொடுத்து அவர் வாங்கி நம்மளை தெரிந்து கொண்டார். அதனாலதான் பைபிள்ல தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வேர்டு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில முதல்ல என்ன பார்த்தோம்? அந்த கோல் வாதுமை கனிகளை கொடுக்கும். அப்ப நம்ம கனி
கனி கொடுக்கும்படி அந்த கனி இழைத்தது. கனினா என்ன தெரியுமா? கனினா என்ன? பழம். என்ன பழம்? மாம்பழம், வேப்பழம், சீத்தாப்பழம், பேரிச்சப்பழம், அந்த பழமா? ஆவியின் கனியாகிய 9 கனிகள், அன்பை அஸ்திபாரமாக வைத்து 8 கனிகள். அன்பு, சந்தோஷம், நீடிய பொறுமை, சாந்தம், தயவு, இரக்கம், நற்குணம், இப்படிப்பட்ட இந்த கனிகள் நமக்குள்ள டெவலப் ஆவதற்காக தேவன் என்ன செய்திருக்கிறார்? தம்மை தெரிந்து கொண்டு அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில் இந்த கனியை வைத்து மற்றவர்களுக்கு தேவன் இருக்கிறார் என்ற வெளிச்சத்தை யார் மூலமா கொடுத்திருக்கிறாரு? நம்ம மூலமாய் அவர் கொடுத்திருக்கிறார். அப்போ இரண்டாவது இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்யற காரியம் என்ன தெரியுமா? ரெண்டையும் சொல்லிட்டு நம்ம தியானத்துக்குள்ள நம்ம கடந்து செல்லலாம். மீகா 7:15 வாசிக்கலாம். மனப்பாடமான வசனம் தான், தெரிஞ்சவங்க கூட சொல்லலாம். நிறைய வாக்குத்தத்தங்கள் உண்டு இந்த வார்த்தையில. பாம்பை போல மண்ணை நக்குவார்கள். மீகா 7:15. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே அதிசயங்களை காண பண்ணுகிறேன். தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய வாழ்க்கையில நீங்கள் அதிசயத்தை பார்ப்பீர்கள். ஆமென், ஆமென். உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில திடீரென வறட்சி இருக்கலாம், ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், எதுவுமே தேவன் கிரியை செய்யாத போல காணப்படலாம். ஆனா நான் சொல்றேன், நம்மளை கனி கொடுக்கும்படி, கனி நிலைத்திருக்கும்படி தெரிந்து கொண்ட ஆண்டவர் அவர் எகிப்து தேசத்திலிருந்து நம்மளை புறப்பட பண்ணினாரே, தெரிந்து கொண்டாரே, அந்த நாளில் எப்படி அதிசயம் செய்தாரோ அந்த அதிசயத்தை அவர் செய்கிற தகவல். இது அறிவுனால பார்க்க கூடாது, விசுவாசத்தினால பார்க்க. அறிவுனால பார்த்தீங்கன்னா நோய் வந்துடும். ஆனா விசுவாசத்தினால நீங்க பாத்தீங்கன்னா அற்புதத்தை உங்க வாழ்க்கையில பெற்றுக்கொள்வீங்க. அதனாலதான் எண்ணி முடியாத, ஆராய்ந்து முடியாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்கிறார். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறவராய் இருக்கிறார். அவர் செய்வார். அதை நாம் நிச்சயமா ஆணித்தரமாய் நாம் சொல்ல முடியும். தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய வாழ்க்கையில அவர் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென், ஆமென். அப்போ ஆரோன் குடும்பத்தாருக்குரிய அந்த நாம் ஆரோன் குடும்பத்தாரா அந்த சத்தியத்தை நம்ம இங்கே தியானிக்க போறோம். அதுக்கு ஆரோன் குடும்பத்தை ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அதை நம்ம வாசிக்கலாம். நாம் ஆரோனை பற்றிதான சில தகவல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா ஆரோன் குடும்பத்தாரா என்ற தலைப்பின் மீதாக இன்னைக்கு தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம் ஆரோன் குடும்பத்தாரை கர்த்தர் நினைத்திருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிப்பார் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். வாக்கு தத்தத்தின் வெளிச்சத்தை நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வாசிக்கலாம். யாத்திராகமம் 6:23. ஆரோன் அபினதாபின் குமாரத்தியும் நகசோனின் சகோதரியுமாகிய எலியாசாரை விவாகம் பண்ணினான். இவள் அவனுக்கு நாதாபையும் அபியூரையும் எலியாசாரையும் இத்தாமரையும் பெற்றார். இதுதான் ஆரோனுடைய குடும்பம். இதுதான் ஆரோனுடைய குடும்பம். இந்த ஆரோன் குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு வெளிச்சத்தை நம்ம சத்தியத்தை இப்ப தியானிக்க போறோம். இப்ப ஆரோன் அப்படின்னு சொன்னா அந்த ஆரோன் என்ற பேருடைய பொருள் என்னவென்று சொன்னால் வெளிச்சத்தை கொண்டு வருபவன். அவனுடைய மனைவி பேர் என்ன? எலிசபெத். அது பேர் எலிசபெத். அவன் பேரு எலிசபெத். அப்ப தேவன் ஆணையிட்டு கொடுத்தார் அப்படின்றது எலிசபெத்துடைய பேர். ஏலி அப்படின்னு சொன்னா தேவன், எலிசபெத் அப்படின்னு சொன்னா ஆணையிட்டு கொடுத்தார். அப்போ ஆரோன் என்று சொன்னால் வெளிச்சத்தை கொண்டு வருகிறவர். அவர் பேர்ல ஒரு அர்த்தம் இருக்கு. என்ன இருக்கு? வெளிச்சத்தை கொண்டு வருகிறவர். இப்போ ஆரோனுக்கு எத்தனை பிள்ளைகள்? 4 பிள்ளைகள். இந்த 4 பிள்ளைகளை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். 4 பிள்ளைகளுடைய வாழ்க்கை முறையை பார்க்க போகிறது அல்ல. நீங்களும் நானும் ஆரோன் குடும்பத்தாரா என்ற தலைப்பின் கீழாக இன்னைக்கு தியானிக்கிறோம். ஆரோன் குடும்பத்தாராய் நாம் இருப்போமானால் நாம் வெளிச்சத்தை கொண்டு வருகிறவர்களா இருக்கிறோம். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த 4 பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அந்த பெயர்களில் இருக்கிற அர்த்தத்தை எடுத்து இன்னைக்கு இந்த கடைசி காலத்துல இருக்கிற ஆவிக்குரிய கிறிஸ்துவின் சபையா இருக்கிற நமக்கு அந்த பெயர்களில் இருந்து வரக்கூடிய அர்த்தங்கள் நம்முடைய தன்மைகளாய், நம்முடைய குணங்களாய், நம்முடைய என்ன சொல்றது, நம்முடைய கிறிஸ்துவுக்குள்ள ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையா இருக்கிறதா என்பதை இன்னைக்கு தியானிக்க போறோம். அப்ப நீங்களும் நானும் ஆரோன் குடும்பத்தாரா இருந்தால் நான் சொல்லுவேன், இந்த 4 காரியங்கள் நமக்குள் காணப்பட வேண்டும். இந்த 4 தன்மைகள் இருக்க வேண்டும். அதுல 2 காரியத்திற்கு நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இதான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். ஒரு வசனத்தை அதுக்கு முன்பதாக நம்ம வாசிக்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம ஆரோனை பத்தியே பேசிட்டு இருக்கோம். ஆரோனுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒரு வேளை நீங்க ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கலாம்.
ஆரோனை குறித்து எங்களுக்கும் நமக்கு என்னங்கயா சம்பந்தம் இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரலாம். எனக்கு அந்த கேள்வி வந்தது தியானிக்கும் போது. அப்ப வந்த போது கர்த்தர் கொடுத்த வார்த்தை எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். இது ஒரு பரிச்சயமான வசனம் தான், வாசிக்கலாம். 4:5-14. மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஏற்படுத்தினது. அப்போ கர்த்தர் இப்போ நமக்கு விட கிடைச்சிருச்சா? ஆரோனை கர்த்தர் ஏன் ஆசீர்வதிக்கிறார்? இன்னைக்கு ஆரோன் குடும்பமாக நீங்களும் நானும் இருக்கிறோமான்னு நம்ம தியானிக்கிற காரியம். அப்ப ஆரோனை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். அவர்களுக்கு தானா ஏற்படுத்தல, கர்த்தர் ஒரு ஊழியக்காரனாய் அவன் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஏற்படுத்திருக்கிறார். அப்ப இங்க இருக்கிற நம்ம எல்லாம் யாரு? ஆரோன் குடும்பத்தான். கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார், ஒரு பர்பஸ்க்காக அழைத்திருக்கிறார். எதற்காக தெரிந்து கொண்டால்? பரிசுத்தத்துக்காக தெரிந்து கொண்டார். தேவன் எதற்காக அழைத்திருக்கிறார்? கனி கொடுக்கும்படியாய் நம்மை அழைத்திருக்கிறார். எதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார்? அந்த கனியில நிலைத்திருக்கும்படி அழைத்திருக்கிறார். எதற்காக தேவன் இந்த காரியத்தை நம்மளை அழைத்திருக்கிறார்? இந்த உலகத்திற்கு, இருளில் இருக்கிற ஜனத்துக்கு என் வாழ்க்கையில் நடக்கிற அற்புதங்கள், அதிசயங்கள், இந்த இயேசு மெய்யான தேவன் என்பதை வெளிப்படுத்துவதற்காக என்னை சாட்சியாக, என்னை வெளிச்சமாக, என்னை உப்பாக, அவர் என்னை ஆரோன் குடும்பத்தாராக என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நான் ஆரோன் குடும்பத்தார். கர்த்தரை ஆசீர்வதிப்பது நிச்சயம். கர்த்தரின் வாழ்க்கையில அதிசயத்தை செய்வது நிச்சயம். கர்த்தரின் வாழ்க்கையில ஒரு கனி நிறைந்த ஒரு வாழ்க்கையை நடத்துவது நிச்சயம். ஆமென், ஆமென். அப்போ இந்த ஒரு 4 காரியங்களை மாத்திரம் இன்னைக்கு நம்ம வேகமா பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம். இந்த 4 காரியங்கள் ஒருவேளை நமக்குள்ள இல்ல அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ஆண்டவர் அந்த ஒரு புது அபிஷேகத்தை நமக்கு கொடுக்க வேண்டி நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எனக்கு இந்த ஆரோன் குடும்பத்தை போல ஆண்டவரே என் மேல அந்த அபிஷேகத்தை எனக்கு தாங்க. எனவே அந்த தன்மையின் குடும்பத்துல வெளிப்படட்டும்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது கட்டாயம் நிச்சயமா ஆண்டவர் கொடுப்பார். இப்போ நாதா முதல் ஒரு மகனுடைய பெயர் அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். அதற்குள்ள மறைந்திருக்கிற ஒரு ஆவிக்குரிய, இன்னைக்கு சபைக்குரிய ஒரு நன்மையை நம்ம பார்க்கலாம். நாதா அப்படின்னு சொன்னா இன்னொரு கேள்வி கூட நான் சொல்றேன். ஒருவேளை சில பேர் நீங்க இங்க உட்கார்ந்து யோசிச்சிருக்கலாம், ஆரோனை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சாரு, என்ன ஊழியத்துக்கு அழைக்கல அப்படின்னு ஒரு சிந்தனை இருக்கணும். இல்ல, ரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்கப்பட்ட எல்லா ஜனங்களுக்கும் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்த எல்லா ஜனங்களும் கர்த்தருடைய ஊழியக்காரங்களே. லேவியராகமத்தில் இருக்கு, எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த எல்லாருமே யார்தான்? God servant. ஏதாவது ஒரு விதத்துல நீங்க ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக நீங்க என்ன செய்யணும்? பணி ஆற்றணும். ஏதாவது வந்து இந்த சர்ச்சை பெருக்கி கூட்டி கிளீன் பண்றீங்க பாருங்க, அவங்க அதை கூட வேற எதுவுமே செய்ய மாட்டாங்க. அது ஒரு பணி. அந்த பணியும் கர்த்தர் பார்க்கிறார். அதுவும் ஒரு ராஜ்யத்துக்குரிய பணிதான். நீங்க கர்த்தருக்கு அதனாலதான் ரொம்ப சிம்பிளா ஆண்டவர் சொன்னார் தெரியுமா? ஒரு கலசம், இந்த சிறியரில் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்து. ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் அதை இம்மையிலும் மறுமையிலும் அதற்குரிய பலனை அவர்கள் அடையாமல் போவதில்லை. அதுதான் நம்ம பார்க்க போறோம் பாருங்க. அப்ப நாதாப் அப்படின்னு சொன்னா என்ன மீனிங் அப்படின்னா, நான் ஆரோன் குடும்பத்தாரா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நான் கர்த்தரால் அழைக்கப்பட்டிருக்கிறேன், கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டும்படி நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு ஊழியக்காரருடைய அம்மா. அதுவும் எங்க சிஎஸ்ஐ பேராயருடைய அம்மா. அவர் சொன்ன சாட்சி தான். அவங்க பெருசாலாம் எதுவுமே ஊழியம் செய்ய மாட்டாங்க. ஆனா ஆண்டவருக்காக சொல்லுவாங்க. காய்கறி கடைக்காரன் வந்தா சொல்லுவாங்க, இயேசு ரொம்ப நல்லவர்ப்பா, நேசிக்கிறார், குடும்பத்தை நேசிக்கிறார். காய்கறி கடைக்காரன் வந்தா சொல்லுவாங்க, இயேசு ஏமா உனக்கு வேற வேலையே இல்லை, எல்லாருக்கிட்டே சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒருத்தர்கிட்ட கூட விடாம என்ன செய்வாங்க, அதான் அவங்க ஊழியம். அவங்ககிட்ட பெரிய பிரசங்கம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. முதல் வேலை என்ன சொல்லுவாங்க, இயேசு உன்னை நேசிக்கிறார், நீ கவலைப்படாதப்பா, இயேசுவா இருக்கிறார், எல்லாத்தையும் பார்த்துப்பாரு அப்படின்னு அந்த சொல்ற வார்த்தை. அந்த காய்கறி கடைக்காரன் ஒரு உருளைக்கிழங்க ஏதோ ஒண்ணு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டு போவார். அவர் அன்பை வெளிப்படுத்துற, அவரு ஆண்டவரை பத்தி சொன்னோன்னே அவருக்கு அன்பு, சந்தோஷம். அது ரிசீவ் பண்ணதுக்கு அடையாளமா என்ன செய்யறாரு, ஒரு உருளைக்கிழங்க. அது இந்தமா உருளைக்கிழங்கு ஆசைப்பட்டு எல்லாம் சொல்றது இல்லைன்னு வச்சுக்கோங்க. உண்மையான அன்போட அவங்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நாதா அப்படின்னு சொன்னா மனப்பூர்வம் கேட்கும் பொருள். எனக்கு அன்பான தேவ சொல்லுமே, இன்று நமக்குள் ஒரு மனப்பூர்வ தன்மை இருக்கிறதா? எனக்குள்ளாக இந்த ஆண்டவருக்கு காரியங்களிலே எனக்குள்ள ஒரு மனப்பூர்வம் இருக்கிறதா?
அப்ப மனப்பூர்வம் எதுலதான் இருக்கணும்னு ஒரு 3 காரியத்தை நான் சுருக்கமா உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நாதாப் என்று சொன்னால், நான் ஆரோன் குடும்பத்தார் என்று சொன்னால், ஆரோன் குடும்பத்துக்குள் இருக்க வேண்டியது என்ன? நான் கர்த்தருக்காக மனப்பூர்வமாக நான் செய்யக்கூடிய காரியத்தை குறிக்கிறது. இன்னைக்கு வருவாய் தருணம் இது. வருவாய் இருந்தாதான் ஊழியத்துக்கு வருவாங்க, வருவாய் இருந்தாதான் கிராமத்துக்கு வருவாங்க. காசு பணம் போட்டு வரவங்க ரொம்ப கம்மி. அங்க போனா எனக்கு கூட்டம் வராதுப்பா, அங்க போனா எனக்கு கலெக்ஷன் வராதுப்பா, இப்படி எல்லாம் இருக்கிறாங்க பாருங்க. இல்லாத நான் சொல்லல, இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. அவங்களுடைய ஊழியம் வந்து வயிறு. வேதம் அப்படிதான் சொல்றேன், நான் மனப்பூர்வமாய் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறேன். அப்ப எதுலதான் நமக்கு ஒரு மனப்பூர்வம் வேணும்? 3 காரியத்தை உங்களுக்கு சொல்ற பாருங்க. முதல், நாம் மன்னிக்கிறதிலே மனப்பூர்வம் காணப்பட வேண்டும். 2வது காரியம், எனக்கு நான் ஆரோன் குடும்பத்தாரா இருந்தால் நான் மனப்பூர்வமாய் மன்னிக்கிறவனா இருக்கணும். இன்னைக்கு சார்லி கிர்க், அவர் அமெரிக்கா தேசத்துல எல்லாருக்குமே அந்த நியூஸ் தெரியும். பைபிள் படிக்கிற பிள்ளைங்க, பைபிள் படிக்காத பிள்ளைங்க, வாலிப பிள்ளைகள் எல்லாருக்குமே அந்த நியூஸ் தெரியும். ஒரு யூதத்துல இருந்த ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ மனிதன் கிறிஸ்துவுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். எதற்காக? பாவத்தை நீதியை கண்டித்து உணர்ந்ததுனால. அப்படிப்பட்டவர்கள் அந்த பாவத்தை விட முடியாததுனால, அவர்கள் குற்ற மனசாட்சியினால பாதிக்கப்பட்டதுனால, ஒரு யூதாசை எப்படி இயேசுவை காட்டி கொடுத்தாரோ அதே போல இவர்கள் அவர்களை என்ன செய்துட்டாங்க? கொலை செய்துட்டாங்க. ஏன்? பாவத்தை விட்டு மனம் திரும்ப இருதயம் இல்லை. அதனால அவர் உண்மையை சொன்னவர் என்ன செஞ்சிட்டாங்க? எப்படி யோவான் சாணகன் சிறை சேதம் பண்ணப்பட்டாரோ, ஸ்தேவான் எப்படி உரக்க சத்தமாய் கெம்பீரமாய் எழுப்பி ஆண்டவருக்கு சொன்னபோது அந்த அவரை கல்லெறிந்து கொண்டார்களோ, அதே போல இவரும் ஒரு இரத்த சாட்சியாய் மரித்தார். ஆனா அதுக்கு பின்பாக அவங்க மனைவி சொன்ன வார்த்தை என்ன? அன்னைக்கு கிரகம் ஸ்டெயின் கொளுத்தி எரிய விட்டாங்க. அந்த தாய் என்ன சொன்னாங்க? அதுல எனக்கு ஸ்டாலின் அவர் வந்து வேலூர்ல யூத் மினிஸ்ட்ரி பண்ற அந்த அவரு ஸ்டான்லி பிரதர், அவரு சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்கள போய் அவங்க பேட்டி எடுக்க போயிருக்கிற போது சொன்னாங்க, அதாவது கிறிஸ்தவர்கள் என்ற ஆக்டிங்லாம் இல்லாம மனப்பூர்வமா அவங்களை மன்னித்தான். இன்னைக்கு அவங்கள பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் அந்த மன்னிப்பு, அந்த தெய்வ சுவாபத்தை அவங்க வெளிப்படுத்துறாங்க. அப்ப ஆரோன் வெளிச்சத்தை கொண்டு வருபவன் என்றால் முதல் காரியம், ஆரோன் மனப்பூர்வமாய் அவன் மன்னிக்கிற தன்மை உடையவனாய் இருக்க வேண்டும். இன்னைக்கு என் வாழ்க்கையில நம்ம எத்தனை பேருக்கு பிரச்சனை இல்லைன்னா சொல்ல வரல. இப்ப அந்த பிரச்சனை எல்லாம் நான் கிட்ட வரலைங்க. சகோதரர்களுக்குள்ள, கணவன் மனைவிக்குள்ள, எல்லா மாமியார் மருமகள், இது பெரிய பிரச்சனை. உலகம் தோன்றின நாள்ல இருந்தே இருக்குது. ஆனா ஆதாமை வளர்த்தா கொஞ்சம் தப்பிச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு மாமியார் மருமகள் இல்லை, அவரு கொஞ்சம் பாக்கியவானதா இருந்திருக்கிறாரு. பாருங்க, அப்போ இந்த மாதிரி இருக்கிற நமக்குள்ள கிறிஸ்துவினுடைய ஆவி இருக்கிறது, கிறிஸ்துவுடைய அன்பு இருக்கிறது. நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகள், ஆண்டவருடைய அற்புதத்தை பெற்றுக் கொள்கிற பிள்ளைகள், ஆண்டவருடைய நெருங்கி ஜீவிக்கிற பிள்ளைகள் நமக்குள்ள. நாம் ஆரோன் குடும்பத்தாரா இருந்தா மன்னிக்கிறோமா? இன்னைக்கு திருநெல்வேலியில வாலிபர்களுக்குள்ள சண்டை, அடிதடி, மன்னிக்கிற எழுதியும் இல்லை, என்னன்றதும் விசாரிக்கிறதும் இல்லை. ஒருத்த அடிச்சா ஒருத்தன் பேசினா, ஒருத்தன் பேசினா ஒருத்தருக்காக ஒருத்தர் சப்போர்ட், அடிதடி கடைசியில முடியும். இப்ப இதை விசாரிச்சு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது, நத்திங், மேட்டர் தான் பெருசா. அப்போ மன்னிக்கிற ஒரு இருதயம், அதை ஆண்டவர் நமக்கு அவருடைய ஆவியில நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நாம் அப்படி மனப்பூர்வமா மன்னிக்கணும். ஒரு தப்பு பண்றோம், என்ன தப்புனா, எனக்கு கர்த்தர் இதை உணர்த்தின ஒரு காரியம். நம்ம மன்னிச்சிட்டோன்றதுக்கு அடையாளம் என்ன சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு ஒரு தீர்மானம், நான் நீங்க எல்லாருமே இன்னைக்கு நம்ம மன்னிச்சிட்டோம், பாப்பா நீ மன்னிச்சிட்ட அப்படின்னா என்ன அடையாளம் சொல்லுங்க. நான் மன்னிச்சதுக்கு அடையாளம், நான் மனப்பூர்வமா இல்ல, நீங்க எனக்கு அன்னைக்கு ரொம்ப பேசிட்டீங்க, பரவாயில்ல, திட்டிட்டீங்க, ஆமா என்ன ரொம்ப கேவலப்பட்டீங்க, பரவாயில்ல, நான் பர்கட், இயேசு என் பாவத்தை மன்னித்தார். அந்த பாவத்தை மன்னித்து எங்க போட்டிருக்காருன்னா, இதே மீகா 7:19 பாத்தீங்கன்னா சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டு நம்ம பாவத்தை அவர் கொடி காட்டி வச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க. கதை கந்தல், அவர் மன்னிப்பின் மகுடவர், மன்னிப்பின் தயவுள்ளவர். அப்ப அவர் மன்னிப்பு எப்படி? சமுத்திரத்தின் ஆழத்துல. எடுத்து வாசிங்க அந்த வசனத்தை. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் உங்களோட கூட சொல்ல வேண்டும். மன்னிப்பு, மன்னிப்பின் அடையாளம் என்ன? மீகா 7:19. திரும்ப அவர் நம்மேல் இறங்குவார், அடக்கி போட்டா. இன்னைக்கு வரைக்கும் சமுத்திரத்தின் ஆழத்தை யாராலையும் பார்க்க முடியும்.
அப்பதான் என்ன செஞ்சார், அந்த பாவத்தை தூக்கி நரகத்துல போட்டார், பாதாளத்துல போட்டார். அவ்வளவுதான். நம்மள பரிசுத்த பிள்ளையா பரலோக பிள்ளையா என்ன செஞ்சிட்டாரு, மன்னிச்சு மாத்திட்டார். இப்ப இவ்வளவு பெரிய மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நீங்களும் நானும் இங்க அப்படியே வந்து அப்படியே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இந்த புண்ணியும் பால் குடிக்குமா அப்படின்ற மாதிரி அப்படியே வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். நான் கேட்கிறேன், அப்படிப்பட்ட அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நீங்களும் நானும் நாம மற்றவங்களை மன்னிக்கிறோமா, மனப்பூர்வமா மன்னிக்கிறோமா? கொஞ்சம் நாம இன்னைக்கு சிந்தித்துப்பாங்க. அப்ப நான் ஆர்வம், நீங்களும் நானும் ஆர்வம் குடும்பத்தாரா அப்படின்னு பார்க்கும்போது மனப்பூர்வம் எதுல இருக்கணும்னா மன்னிப்புல இருக்கும். அப்போ மன்னிப்பின் அடையாளம் என்ன, யாராவது சொல்லுங்க, சொல்லுங்க. நீங்க ஏதாவது சொல்லுவீங்களா, புதுசா ஏதாவது சொல்றீங்களா? நான் உங்க சிந்தனைகளை நான் ஒப்புர வாய்க்கும், அதுதான் மன்னிச்சிட்டோம், ஒப்புர வாய்க்கும். அதுக்கப்புறம் நம்ம அவங்களோட பழகுறோம், டிராவல் பண்றோம், பேசுறோம் அப்படின்றதெல்லாம் வேற. நான் இப்ப அந்த ட்ராக்குக்கே வரல. நீங்க அதுக்கப்புறம் அவங்க போங்க, பழகுங்க, பழகாம இருங்க, அந்த பிரச்சனைக்கும் பைபிளும் ஒன்றும் சொல்லல. பட் அவங்க மனப்பூர்வமா நான் மன்னிச்சுட்டேன் அப்படின்றதுக்கு அடையாளம் என்ன? எல்லாருமே அந்த தப்பா பண்ணுங்க. இன்னைக்கு அந்த தீர்மானத்தை நம்ம எடுக்கிறோம். இன்னைக்கு ஆவியானவர் அந்த தீர்மானத்தை நம்மளோட பரிசுத்த ஆவியினால ஒரு முத்திரை போடுறாங்க. நான் மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னா அவங்கள பத்தி நாம மற்றவங்க பேச மாட்டோம். ஒரே பாயிண்ட் தான் கர்த்தருக்கு இதை கற்றுக் கொடுக்குறாங்க. அவர் நிறைய பண்ணாருங்க, ஆனா நான் மன்னிச்சுட்டேங்க அப்படின்னு இந்த அக்கா கிட்ட சொல்லுவாங்க. அந்த அக்காவை மன்னிச்சதே இந்த அக்கா கிட்ட வந்து சொல்லுவாங்க. ஜோலி முடிஞ்சு போச்சு. அக்கா மன்னிப்பல பிரச்சனை பெருசாதான் மாறுது, இன்னும் கிரியேட் பண்ணி விடுறாங்க பிரச்சனைகள். இதுதான் நம்ம பண்ற தப்பு. அதனாலதான் நம்ம ஆவியில பலப்படணும். மன்னிச்சுட்டோமா, இயேசு எப்படி நம்முடைய பாவங்களை சமுத்திரத்துல அவர் ஆழங்களில போட்டு விட்டாரோ அதே போல ஆண்டவர் நம்முடைய சிந்தனைகளிலிருந்து அதை எடுத்துடணும். அதை வெளியில சொல்லி அவ அப்படி பண்ணா, நான் எவ்வளவு தெய்வ குணத்தோடு மன்னிச்சேன். ஏன்னா நமக்கு அவங்க கிட்ட ஒரு அங்கீகாரம் வரணும். எப்பா நீங்க எவ்வளவு மன்னிப்பின் மகிழம் அல்லவா அப்படின்னு யோசிப்பாரு. இன்னைக்கு இந்த பரிசுத்தவான்கள் தன் கணவன பிள்ளைகளை கொளுத்தி கொண்டவங்களை மன்னிச்சுன்னு சொன்ன பிறகு கேஸ வாபஸ் வாங்கிட்டு அதை குறித்து வெளியே எங்கேயுமே இது வரைக்கும் அவங்க சொன்னது, அதை குறித்து அவங்க பேசல. புரியுதுங்களா? அப்போ மனப்பூர்வமா நம்ம மன்னிக்கணும். இதுதான் நாதா அப்படின்னா ஆரோன் குடும்பத்தாருடைய ஒரு தன்மை என்ன, மனப்பூர்வமா நம்ம மன்னிக்கிற ஒரு தெய்வம். இரண்டாவது ஒரு காரியம், மனப்பூர்வமா நம்ம என்ன செய்யணும், கொடுக்கணும். நான் இப்ப அதை பத்தி பேசுறேன், அது டாபிக் டைம் எடுத்து. ரெண்டாவது, நம்ம ஆண்டவருக்கு மனப்பூர்வமா என்ன செய்யணுமா, ஊழியம் செய்யணும். ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். நான் இந்த ஊழியத்தை செஞ்சா எனக்கு இந்த அண்ணன் ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க அப்படின்றதுக்காக நம்ம செய்யவே கூடாது. கர்த்தருக்காக நம்ம என்ன செய்யணுமா, மனப்பூர்வம். கொலோசியர் 3:24 வாசிக்கலாமா? நீங்க பாருங்க, அப்படி மட்டும் நீங்க செஞ்சு பாருங்க. இந்த 3 காரியத்தை உங்க மனதுல வச்சுக்கோங்க. மன்னிப்பதுல ஒரு மனப்பூர்வம், நான் கர்த்தருக்காக கொடுப்பதுல ஒரு மனப்பூர்வம், நான் கர்த்தருக்காக ஊழியம் செய்வதுல ஒரு மனப்பூர்வம். அது எப்படிப்பட்ட ஊழியமா இருந்தாலும் சரி, ஆண்டவருக்காக நீங்க செய்யற ஒரு மனப்பூர்வம் இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க செய்து பாருங்க. வாசிங்க பாருங்க, எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கு செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்காக செய்யவே செய்யாதீங்க. அந்த பழக்கத்துல கொண்டு வாங்க. அந்த பழக்கத்துல கொண்டு வந்து அதை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் கர்த்தருக்காக இதை செய்யறேன், இதை கர்த்தருக்காக நான் இந்த சேவை செய்யறேன், கர்த்தருக்காக நான் ஓடுறேன், கர்த்தருக்காக பேசுறேன், கர்த்தருக்காக கொடுக்குறேன், கர்த்தருக்காக செய்யறேன், அவருடைய கரத்துல இருந்து நான் வாங்குறேன், அதனால அவருக்கே நான் எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்குறேன் அப்படின்ற அந்த ஆட்டிடியூட நீங்க செய்து பாருங்க. உங்க குடும்பத்துல ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார், ஒரு அதிசயத்தை செய்வார். இததான் எபிரேயர் 6:10 வாசிங்க. அங்க அழகா சொல்றேன். அந்த இடத்துல பவுல் அழகா ஒரு பூஸ்டிங் கொடுக்கிறார் பாருங்க. வாசிங்க. கடைசியாக சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். 6:10 எபிரேயர் ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்க பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ய பாருங்க, உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு செய்து வருகிறதுனாலும் அவர் நாமத்திற்காக நீங்கள் காண்பித்த அந்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து போவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. தேவன் நீதி செய்கிற தேவன், அவர் பட்சபாதம் இல்லாதவர்.
கர்த்தருக்காக நீங்க மனப்பூர்வமா, அருமையான தாயார் இரவு ஜெபத்துல வரும்போதுதான் சொல்றாங்க, ஐயா உங்களுக்காக ஜெபம் பண்றேன், உங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்றேன், உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்றேன். எனக்கு தெரியுமா? ஆனா அந்த அன்பின் பிரயாசம், அது ஒரு அன்பு. ஊழியக்காரர்களுக்காக, இங்க உழைக்கிறவங்களுக்காக, அவர் வார்த்தையை கொடுக்கிறவங்களுக்காக ஜெபத்துல தாந்திரிக்க பாருங்க. அது எவ்வளவு பெரிய அன்பு. ஒரு நேரத்தை கொடுத்து, உங்க முழங்கால கொடுத்து, உங்க இருதயத்திலிருந்து ஒரு அன்பு கூர்ந்து பண்ணீங்க. உங்க குடும்பத்துல கர்த்தர் நீதி செய்வார். உங்க குடும்பத்துல நீதி செய்வார். ஜெபிக்கிறவங்க குடும்பத்துல கர்த்தர் நீதி செய்வார். அல்லேலூயா. பாருங்க, இதுதான். அப்ப பேர் புகழுக்காக அல்ல, தேவனுக்காக உண்மையா, தேவனுக்காக தேவனை தேடுகிற, தேவனை உண்மையா ஓடுகிற தேடுகிற, நிச்சயமாய் தேவன் அவங்களை ஆசீர்வதிப்பார். இரண்டாவது தன்மை என்ன அப்படின்னா, இரண்டாவது பையன் பேர் என்ன? அபியூ. அபியூ அப்படின்னு சொன்னா அவர் என்னுடைய தகப்பன். ஆரோன் குடும்பத்தார்ல இருக்கக்கூடிய முதல் தன்மை மனப்பூர்வம். இரண்டாவதுக்கு இருக்கக்கூடிய ஆவிக்குரிய தன்மை என்ன? அவர் என் தகப்பன். அப்ப யார் என் தகப்பன்? என்னை ரட்சித்த என் தேவன் எனக்கு தகப்பன். அப்ப தேவ சமூகத்துல வரும்போது எல்லாம் நீங்க நம்ம என்ன நினைக்கிறோம்னா, சில நேரங்களில் நம்ம ஒரு குற்ற மனசாட்சியோட வரும், சில நேரங்களில் நம்ம பாவம் செஞ்ச பாவ இருதயத்தோட வரும். இப்படி ஏதாவது இல்லை, சில நேரங்களில் ஒரு எதிர்பார்ப்போட வரும். ஆண்டவரே இன்னைக்கு எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் தப்பே கிடையாது, எல்லாமே கரெக்ட் தான். ஆனா ஒரு புரிதல் நான் சொல்ல வரேன் என்னன்னா, அவர் அப்பா, நான் பிள்ளை. இந்த இருதயம் தான் அவர் குடும்பத்தாருக்குரிய இருதயம். அல்லேலூயா. அவர் என் தகப்பன். அப்போ இதுல விழுந்து போனவங்க யாரு, இதுல எழுந்து நின்றவங்க யாரு அப்படின்னு பார்த்தா ரூத்து, ஒர்பா. ஒர்பாலுக்கு தெரியல, ஆனா ரூத்துக்கு தெரியுது. அவர்தான் இந்த ஜனங்களுக்கு தகப்பன். இந்த ஜனங்களுக்கு அவருடைய பிள்ளைகளை அவர் கரவல் ஆறுகளை போல என்ன செய்யறாரு, அற்புதமாய் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். நகோமி மூலமா கத்தியத்தை கேட்ட உடனே அவர் சொல்றா, உன் தேவன் என் தேவன். அப்படின்னா உங்களுடைய தகப்பன் என் தகப்பன் தான். நானும் அந்த வித்தா வந்துடுறேன், நானும் அந்த வித்துல பங்கு உண்டு, என்னையும் அவர் அடாப்ட் பண்ணுவாரு, நான் உங்க பிள்ளையா இருப்பேன் என்ற ஒரு பாக்கியத்துக்குள்ள வரா. சிம்சோன் அபிஷேகிக்கப்பட்டவர் தான். ஆனா அவர் பெண்ணின் மடியில போய் விழுந்துட்டார். தெளிதாளுடைய மடியில போய் படுத்து விழுந்துட்டார். ரகசியத்தெல்லாம் என்ன பண்ணிட்டார், சொல்லிட்டார், விழுந்துட்டார். இப்ப அவருக்கு அபிஷேகம் போச்சு, பலன் போச்சு, எல்லாம் போச்சு, வேடிக்கையா மாறிட்டாரு, பரியாசமா மாறிட்டாரு. அவர் செய்த பாவத்தை நிமித்தம் உடனே அவருக்கு என்ன கிடைச்சது, தண்டனை கிடைச்சது, சிக்ஷை கிடைச்சது. இப்ப இதை அனுபவித்துக் கொண்டு இருந்த போது கூட சிம்சோனுக்குள்ள இருந்த ஆவி, அது எப்படிப்பட்ட ஆவி? நான் இதை எதுக்கு சொல்றேன்னா, ஆண்டவரே இந்த ஒரு விசை மாத்திரம் என் மேல் இறங்கும் என்று சொன்னார். அவர் ஜெபிச்சதே 2 ஜெபம் தான் ஜெபிச்சார் தெரியுமா? யுத்தம் பண்ணிட்டு தாகமா இருக்கும்போது, சாக போகும்போது வந்து ஜெபித்தார். ஆண்டவரே நான் தாகத்தா இருக்கிறேன், இந்த 1000 பேரை கொண்டு நான் தாகத்தோடு இருக்கிறேன் ஆண்டவரே என்று ஜெபிக்கும் போதே சிம்சோனை தாகத்தை தீர்க்க கர்த்தர் ஒரு நீரூற்றை உண்டு பண்ணினார். அதே சிம்சோன் மறுபடியும் வந்து தவறு பண்ணி விழுந்து போய் கிடக்கிற அந்த நேரத்திலையும், எசப்பா என் பாவத்துக்காக என்ன தண்டிச்சிட்டீங்க, ஆனாலும் என் மேல ஒரு அபிஷேகம் இருக்கு, என்ன கொண்டு உங்களுடைய காரியம் ஒண்ணு இருக்கு, அதை செய்ய அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அவன் அப்போ நல்லா இருந்து கொண்டதை காட்டிலும் ஆவியானவர் அவன் மேல் இறங்கினதுனால அதே இடத்துல பெலிஸ்தியரை என்ன செஞ்சான், கொன்று போட்டான். அப்போ இதுல பேரு அவர் என்ன செஞ்சாரு, தெரியவே தெரியாதுன்னு மறுதளிச்சார். ஆனா ஆண்டவர் வந்து மறுபடியும் பேசும்போது மனம் கசந்து அழுது ரிப்பண்ட் ஆனார் நம்ம பார்க்கிறோம். இப்ப இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, எந்த சூழ்நிலையிலும் அவரை நோக்கி நம்ம பார்க்கும்போது அவர் தகப்பன், அவர் நம்ம அவருடைய பிள்ளை, அவ்வளவுதான். இதுதான் பார்ப்பார். இதை நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய இளையகுமாரனுடைய லைஃப்ல பார்க்கலாம். லூக்கா 15ஆம் அதிகாரத்துல இளையகுமாரன் என்ன செஞ்சான், விலகி போயிட்டான். நான் எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, தேவ சமூகத்துல வந்திருக்கிற தேவ ஜனங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். அவரின் தகப்பன், அவருடைய ஆவி எனக்குள் இருக்கிறது, அவருடைய நல்ல ஆவி எனக்குள்ள இருக்கிறது. சில நேரங்கள்ல நான் விழுந்தேன், அதனாலதான் நீதிமான் விழுந்தாலும் மறுபடியும் என்ன செஞ்சிருப்பான், எழுந்திருப்பான். என் வாழ்க்கையில விழுதல் இல்லாம இருக்காது, ஆனா விழுகிற யாவரையும் அவன் தூக்கி விடுகிறவராய் இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா, இந்த இளைய லைஃபா பாத்தீங்கன்னா முதல்ல என்ன செய்யுதுன்னா, புத்தி கொஞ்சம் தெரியுது. எப்ப எல்லாருக்கும் புத்தி தெரியும் தெரியுமா? பண்ணி தவிட கூட கிடைக்காத ஒரு சூழ்நிலை வரும்போது தான் என்ன செய்யும், புத்தி தெரியும். எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, என்ன சொல்றாங்கன்னா, பாப்பா சிரிக்கலாம், இதை ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க, ஒண்ணு சொல் புத்தி இருக்கணும், ஒண்ணு சுய புத்தி இருக்கணும், இல்லைன்னா பட்டுதான் தீரணும். இந்த இளையகுமாரன் தான் நம்ம வாழ்க்கை என் வாழ்க்கை. அப்ப பாருங்க, சில பேர் பட்ட போதுதான் என்ன செய்ய புத்தி வந்தது. அப்ப அவன் புத்தி வந்து என் தகப்பனிடத்துல போவேன். அப்ப அந்த இடத்துல அவன் தகப்பன் என்ற ஸ்தானத்தை என்ன செய்யல,
தகப்பன்கிட்ட போறேன், ஆனா அவர் என்ன பழைய மாதிரி வச்சுப்பாரான்னு எனக்கு தெரியல. ஆனா நான் ஒரு வேலைக்காரனை போலவா நான் போய் இருப்பேன், இது இவர் நினைப்பு. ஆனா ஒரு விஷயம் பாருங்க, அந்த இடத்துல அந்த இளையகுமாரன் மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட போகும்போது, ஆண்டவர்கிட்ட ரிப்பெண்ட் ஆகும்போது அங்க நடக்கிறது பாருங்க, 7 காரியங்கள் அங்க நடக்குது. தூரத்திலே வரும்போதே அவருடைய கண்கள் காண்கிறது. தகப்பனுடைய அன்பு பாருங்க. நம்ம தூரத்துல வரும்போது, எனக்கு அன்பானவர்களே, நீங்க இந்த ஆலயத்துக்கு வீட்டுல இருந்து கிளம்பும் போது உங்க இருதயத்துடைய வலி, உங்க இருதயத்துடைய வேதனை, இருதயத்துடைய கஷ்டம், உங்க இருதயத்துடைய குமுறல், ஆண்டவரே எனக்கு என்னைக்கு ஒரு வெளிச்சத்தை ஆண்டவரே கொடுப்பீர், நான் உம்முடைய சமூகத்துல வந்திருக்கிறேனே, உம்முடைய பிள்ளையை என்னைக்கு நீர் ஆண்டவரே உங்களுடைய சுதந்திரத்தினால் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி நீங்க எண்ணி வந்திருக்கலாம். நான் சொல்றேன், அந்த தூரத்துல நீங்க வீட்டுல இருந்து கிளம்பும் போது அவர் இந்த ஆலயத்தின் பிரகாரத்திலிருந்து உங்களை கண்டு கொண்டவராய் இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, அடுத்த என்ன சொன்னாரு, அப்படியே உள்ள வந்த உடனே அவர் ஏற்றத்தாகவே பார்க்கல. இந்த பிரகாரத்துக்குள், இந்த ஜெப வீட்டுக்குள் வந்த அனைவரையும் அப்படியே என்ன செஞ்சுக்கிட்டார் ஆண்டவர், அவருடைய பிரசன்னத்தினால என்ன செஞ்சுக்கிட்டாரு, அப்படியே கட்டி பிடித்து என்ன செஞ்சார், மனதுருகினார். இங்க இருக்கிற ஒவ்வொரு மேலும் ஆண்டவர் மனதுருகி கொண்டு இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்க கலங்க வேண்டாம். உங்களுக்குள்ள மனதுருகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவருடைய சமூகத்துல நீங்கள் வந்திருக்கிறபடினாலே கலங்க வேண்டாம். அதுக்கப்புறம் ஆண்டவர் முத்தம் செய்தார். பரிசுத்த முத்தத்தினாலே ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதுக்கப்புறம் இவன் நினைவு என்னது, நம்மளை ஏத்துப்பாரோ, நமக்கு நம்ம ஜெபத்துக்கு பதில் கிடைக்குமோ, எப்படி? ஆனா உயர்ந்த வஸ்திரம், அந்த ரட்சிக்கை வஸ்திரத்தை கொடுத்து, முத்திரை மோதிரம், அந்த ஆளுகையை கொடுத்து, அங்க என்ன செய்ய, பலத்த கன்றுகள் அடிக்கப்பட்டது. அல்லேலூயா. சத்தியம் பலத்த கன்றுனா ஆண்டவர் நம்மை சத்தியத்துக்குள்ளாக மறுபடியும் அவர் நிறுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இதுதான் பாருங்க, தகப்பன் என்ற ஒரு இருதயம். அதனாலதான் கலாத்தியர் 4:6-7 மட்டும் வாசிக்கலாமா? அந்த வேத வசனம் ரொம்ப அற்புதமா இருக்கிறாங்க. கலாத்தியர் 4:6-7. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். அப்பா பிதாவே குமாரனுடைய ஆவியை எங்க இருக்குது, நம்முடைய இருதயத்துல அனுப்பியிருக்கிறார். அந்த ஆவி நம்முடைய வாழ்க்கையில எதை கொண்டு வரும் அப்படின்னா, தகப்பன் இடத்துல இருந்து அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை, அவர் கொடுக்கிற நன்மைகளை நாம் எப்போதும் அவர் சமூகத்தில் இருந்து பெற்றுக்கொள்கிற ஒரு தன்மையை குறிக்கிறது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில நான் அறிந்து கொண்ட ஒரு காரியத்தை, சத்தியத்தை உங்களுக்கு சொல்றேன். நீங்க விழுந்தாலும் திரும்ப எழுந்திருக்க, உங்களை தூக்கிவிட ஒருவர் உண்டு. ஆனா நீங்க விழுந்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களை பார்த்து சிரிக்க, உங்களை பார்த்து ஏளனமா பண்ண ஒருத்தன் உண்டு. அவன் நமக்கு ஆதியிலிருந்தே ஒரு விரோதி. அவன் சாத்தானா இருக்கிறான். அவன் வலுசற்பத்தின் ஆவியை உடையவனா இருக்கிறான். உங்க விழுதலை பார்த்து கை தட்டுகிறவன் அவன். ஆனா அவனை பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, நான் என் ரட்சிப்பின் தேவனை நோக்கி காத்திருப்பேன், அவர் என்னை ரட்சிப்பார். சத்ருவே நீ சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் அவர் என்னை தூக்கி விடுவார். அவருடைய கோபத்தை நான் சுமந்தாலும் அவர் என்னை ரட்சிக்க, அவர் என்னை தூக்கிவிட, என் பாவங்களை கழுவி என்னை தூக்கிவிட அவர் வல்லமை உடையவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இதுவும் மீகா 7:8-9 தான் இந்த வார்த்தை வருகிறது. எவ்வளவு அற்புதமா தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறாங்க. இந்த வார்த்தைகளை உங்கள் இருதயத்தில் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். 3வது காரியம் எலியேசர். இந்த எலியேசர் அப்படின்னு சொன்னா, என் தேவன் எனக்கு உதவி செய்வார். நீங்க ஆரோன் குடும்பத்தாரை குறித்து நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். முதல் காரியம் மனப்பூர்வத்தை குறித்து பார்த்தோம். 2வது காரியம் அவர் என் தகப்பன் என்ற அந்த உறவை குறித்து பார்த்தோம். 3வது நம்ம பார்க்கிறோம், என் தேவன் எனக்கு உதவி செய்வார். என் தேவன் எனக்கு உதவி செய்வார். இன்னைக்கு எனக்கு பிரச்சனை, உங்களுக்கு பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனை, ஊழியம் செய்யறவங்களுக்கு பிரச்சனை, எல்லாருக்கும் என்ன பிரச்சனை இருக்கு, பிரச்சனை இல்லாம இல்ல. அப்ப யார் எனக்கு உதவி செய்வார்? ஒரு கேள்வி. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை, வாலிப பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புக்காக இந்த கிராமத்தில் காத்திருக்கிறவர்களுக்கு பிரச்சனை, சில வாலிப பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில போராட்டங்கள் இருக்கிறது. என்னன்னா, சில நேரங்கள்ல பாவத்துல வெல்றேன், சில நேரங்கள்ல நல்லா இருக்கிறேன், இப்படி மாறி மாறி என்னுடைய வாழ்க்கை காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு நிலையற்ற தன்மை இருக்கிறது. யார் எனக்கு உதவி செய்வார்? நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் எனக்கு உதவி செய்கிறதுக்கு ஒருவர் உண்டு. அவர் நமக்கு உதவி செய்வார். அந்த மிகப்பெரிய விசுவாசம் உடையவர்களாய் நீங்கள் இருங்க. எல்லாம் முடிஞ்சது பிரதர், எனக்கு வழியே இல்லை பிரதர், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கூட நம்ம காணப்படலாம். அப்பவும் நான் சொல்லுவேன், நமக்குள்ள இருக்கிற ஒரு விசுவாசம், எனக்கு உதவி செய்ய ஒருவர் உண்டு, எனக்கு உதவி செய்ய ஒருவர் உண்டு. எனக்கு அன்பானவர்களே, கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து நமக்கு ஒத்தாசை வராது. அது எங்கிருந்து தான் வரும்? கர்த்தரிடத்திலிருந்து தான் ஒத்தாசை, உதவி நமக்கு வரும். பாருங்க, அப்போ கர்த்தர் யாருக்கு உதவி செய்கிறார் அப்படின்னா, சங்கீதம் 118:13 வாசிக்கிறாங்க. ஒருத்தர்
நான் விரும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு நான் விடும்படி நீரோ என்னை தள்ளினான். நான் கீழே விழுவதற்கு எத்தனையோ சக்திகள் இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா இருக்கு. எனக்கு அன்பானவர்களே, நம்ம ஊழியம் செய்யறோம், எத்தனையோ விதங்களில பிசாசு போராடி எத்தனையோ விதங்களில எங்களை தள்ளி விடுவதற்கு எதுவா இருக்கலாம். ஆனா அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது? கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். நான் கீழே விழாதபடி கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். எனக்கு ஆண்டவர் உதவி செய்வார். அந்த ஒரு நினைப்பு எப்பயுமே இருக்கும். அப்போ கானானிய ஸ்திரீ இயேசுவின் இடத்துல வருகிறாங்க. இயேசுவின் இடத்துல வரும்போது எவ்வளோ உதவியை தேடி அவங்க வரும்போது ஆண்டவர்கிட்ட வந்து மத்திய 15:25 அவங்க சொல்ற வார்த்தை என்ன? ஆண்டவரை எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. ஒரே ஒரு வேலை தான் கேட்கிறாங்க. ஆண்டவரை எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. என் பிள்ளை கொடிய பிசாசின் பிடியில இருக்கிறா, அகப்பட்டு கொண்டு இருக்கிறா. அப்போ ஆண்டவர் அங்க என்ன செய்கிறார்? அந்த உதவி செய்யும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, உதவியை அவங்களுக்கு தானா செய்த உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுள். அப்ப சில நேரங்கள்ல கர்த்தர் நேரடியாக வந்து உதவி செய்கிற ஆண்டவர் அல்ல, உங்க விசுவாசத்தினாலே உங்களுக்குள்ளே அந்த உதவியை கொண்டு வருகிற தேவனாய் இருக்கிறார். எங்கோ இருந்து பரத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஒத்தாசையை நீங்க உங்க விசுவாசத்தினால பெற்றுக் கொள்ளுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தருகிறார். இங்க ஒரு சம்பவம் நடக்குது. மார்க் 9ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து வருகிறார். மதுரூப மலைக்கு 3 பேரை மாத்திரம் கூட்டிட்டு போயிட்டு கீழே வர. கீழே வந்தோடனே ஆண்டவர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. 2 கம்ப்ளைண்ட் வருது. ஒண்ணு என்னன்னா, ஆண்டவரே இந்த சொத்தை பிரிக்கிறதுக்கே எங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கு அப்படின்னா. நான் அப்ப சொல்றாரு, இதுக்காக நான் வந்தப்பா, இதான் என் வேலை அப்படின்னு. இன்னொருத்தர் உடனே வராது, உங்க சீஷர்களால இந்த ஊமையும் அசுத்த ஆவியும் பிடித்த இந்த பொல்லாத இந்த காரியத்திலிருந்து அவங்க விடுவிக்க முடியல. ஒரு பையன் சிறு வயதுல இருந்து என்ன இருக்கு, அவன் ஊமை அசுத்த ஆவி, ஜலத்திலும் நீரிலும் போய் அவன் என்ன செய்யறான், விழுந்து கொண்டே இருக்கிறான். இந்த தகப்பன் வந்து அவன்கிட்ட கேட்கிறான், உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்போ 22-23 வாசிங்க. மார்க் 22-23 ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை அந்த இடத்துல சொல்றத பாருங்க. இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் நீரிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாயிரம் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்யலாம். எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, மனமிறங்கி எங்களுக்கு உதவி செய்யுங்க. சின்ன வயசுல இருந்தே இந்த பிரச்சனை இந்த பிள்ளைக்கு இருக்குப்பா, ஒண்ணுமே முடியலப்பா, எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க ரட்சகரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது அவர் அடுத்த வார்த்தை வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். இப்போ ஆண்டவர் பார்த்தோம்னா, நீ விசுவாசிப்பா உனக்கு எல்லாம் கூடும். இப்ப எல்லாருமே சொல்றதுதான். ஒரு பிரச்சனையோட யாராவது வந்தா நம்ம உடனே என்ன சொல்லுவோம்? ஆண்டவரை விசுவாசிங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒரு உதவியை நிச்சயமா செய்வார். இப்ப இவரு அடுத்த உதவி பாருங்க. இவர் என்ன அடுத்து கேட்கிறார் பாருங்க. பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, விசுவாசிக்கிற ஆண்டவரே, ஆனா அந்த காரியத்துல மட்டும் விசுவாசம் நீங்கும்படி. இன்னைக்கு பாருங்க, நம்ம ஆண்டவர்கிட்ட எவ்வளவு உதவி கேட்கிறோம், நம்ம இப்படி ஒரு உதவியை கேட்கிறோமா? குடும்பமா நம்ம இருந்தா இந்த காரியத்துல என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு விசுவாசிக்க உதவி செய்ய மாட்டோம். நீங்க அப்படி கேட்டு பாருங்க, ஒரு வித்தியாசமான ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க. கர்த்தர் அதுக்கு அடுத்து என்ன செஞ்சாரு? உடனே அந்த ஊமையும் கொண்டு உள்ள ஆவிய செவிட்டு உள்ள ஆவிய என்ன செஞ்சாரு? விரட்டி ஆண்டவர் அவனை சுகப்படுத்தி ஆரோக்கியப்படுத்தினார். எனக்கு அன்பான தேவச்சனமே, சோதிக்கப்படுகிற யாவருக்கும் அவர் உதவி செய்ய வல்லவர். அப்போ என் தகப்பன் எனக்கு உதவி செய்வார், அவர் எனக்கு சகாயம் அப்படின்ற ஒரு இருதயத்துல ஒரு பெரிய நம்பிக்கைய ஆண்டவர் ஆரோக்கிய குடும்பத்திற்கு வைத்திருக்கிறார். எந்த சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். அதனாலதான் சங்கீதம் 28:7-8 வாசிங்களேன். 28:7-8. கர்த்தரின் பலனும் வாசிங்க. என் கிரீடமுமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது. இருதயம் அவரை நம்பியிருந்தது. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது. என் இருதயம் களி கூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். ஹல்லேலூயா. துயரத்துக்கு பதிலாக, சாம்பலுக்கு பதிலாக ஒரு துதியின் ஆடையை கொடுக்கிறார் ஆண்டவர். நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர். எந்த சூழ்நிலையில இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். நீங்க எப்பேற்பட்ட வியாதி படுக்கையில இருந்தாலும் கர்த்தர் உதவி செய்வார். எந்த சூழ்நிலையில இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த காரியத்துல என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படியாக ஆண்டவரே எனக்கு விசுவாசத்தை எனக்கு தாங்கப்பா என்று சொல்லி இன்னைக்கு எவ்வளவு ஜெபம் பண்ணோம். அருமையான பொன்னுசாமியோட சகலமா அவங்களுக்காக ஜெபம் பண்ணோம். எவ்வளவு ஜெபம். இதெல்லாம் எப்படி? ஒவ்வொருத்தருடைய விசுவாசம், விசேஷமா ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த விசுவாசம் தான். அந்த விசுவாசத்தினாலதான் கர்த்தர் அவங்களுக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறார்.
அப்போ விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறது என்பதற்கு அடையாளம் என்ன? இத சொன்னாதான் நம்ம விசுவாசத்துல கரெக்டா இருக்குமான்றது தெரியும். சின்ன காரியமாகட்டும் பெரிய காரியமாகட்டும், நான் ஃபெய்த்ஃபுல்ல தான் இருக்கிறேன், ஆண்டவருக்குள்ளதான் இருக்கிறேன், அந்த விசுவாசத்துல இருக்கிறேன், கர்த்தர் எனக்கு இதை செய்ய போறா அப்படின்றதுக்கு அடையாளம். இப்போ ஒரு வார்த்தை வருது என்னன்னா, கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். அதாவது கேளுங்கள் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். இப்ப இந்த வசனத்தோடைய ஆழம் என்ன? இப்போ ஒரு விசுவாசத்தை நான் கொடுக்குறேன். இப்போ விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறதுக்கு அடையாளம் என்ன? வாலிப வசனம் கூட சொல்றேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், அதுக்கு அடையாளம் என்ன? செய்கை. விசுவாசித்த பிறகு நம்ம ஆக்ஷன்ல இறங்கி, அது கூட ஒரு கதை சொல்லுவாங்க, மழை பெய்யணும் பெய்யக்கூடாது அப்படின்னு, மழை பெய்யணும்னு ஜோம் பண்ணுவாங்க. ஆனா எல்லாருமே வெளியே வருவாங்கன்னா வெயிலையே பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு பொண்ணு மட்டும், சின்ன குழந்தை மட்டும் கொடையை வச்சுக்கிட்டு வருவோம். அப்போ எல்லாரும் கேட்பாங்க, ஏமா வெயில் அடிக்குது கொடையை வச்சுக்க, இப்பதானே நீங்க மழை பெய்யணும்னு ஜோம் பண்ணீங்க, அப்ப மழை வரும்ல, அப்ப நான் கொடையை வச்சிருக்கேன்ல. இது விசுவாசத்துல செயற்பாடு. புரியுதா? ரொம்ப எளிமையா சொல்றேன், டக்கு ஞாபகம் வந்தது. அப்ப விசுவாசத்துடைய அடையாளம் என்ன? நம்ம தேவன் நமக்குள்ள இருக்கிறா, நம்முடைய தேவன் நம்மோடு இருக்கிறா. இது உலகத்தனுக்கு தெரியாது, நமக்கு தெரியும். என்ன? சமாதானம். நீங்க விசுவாசத்துல ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்கன்னு ஆண்டவர், உங்க பொருள் அங்கதான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்க இங்க உங்க கண்ணுல பார்த்ததுன்னா எப்படி இருக்கும்? ஆனா இன்னும் நீங்க அதை கையில வாங்கல, கையில பண்ணல, ஆனா பட் உங்க கண்ணுல தெரிஞ்சிருச்சு. இப்ப நீங்க என்ன, எப்படி உங்களுக்குள்ள எவ்வளவு சந்தோஷம் இருக்கும்? விரும்பின காரியம் கை கேட்கல, தூரம் வந்துருச்சு, கட்டாயம் அதை போய் நான் என்ன செஞ்சிருவேன், கொஞ்ச நேரத்துல, ஜஸ்ட் செகண்ட், இங்க இருந்து எவ்வளவு நேரம், ஒரு 5 seconds நான் போயிடுவேன். அப்படி எடுத்துருவோம், நம்ம எடுத்துருவோம். அப்ப உள்ளத்துல எவ்வளவு ஒரு பேர் ஆனந்தம், ஒரு பெரிய சந்தோஷம். ஆண்டவர் கொடுக்கிற விசுவாசம் என்ன அப்படின்னா, நீங்க ஆண்டவர்கிட்ட உதவி கேட்டு போய் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார்னு சொல்லிட்டாரு அப்படின்னா, உங்க சந்தோஷம் அளவில்லாதபடி இருக்கும், உங்க சமாதானம் உங்கள் உள்ளத்துல பெருக்கெடுத்து விடும். அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் யாராலையும் டைவர்ட் பண்ணவே முடியவே முடியாது. அவர் செய்வார்னா செய்வார்ல. இதுதான் யோபுடைய வாழ்க்கையில இருந்தது, தாவீதுடைய வாழ்க்கையில இருந்தது, யோசேப்புடைய வாழ்க்கையில இருந்தது. ஏற்ற காலத்துல அந்த உதவிகள் கண்மலையில் இருந்து அவர்கள் அந்த நன்மையை பெறும்போதே ஆனந்த பாக்கியத்தை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். நமக்கு அந்த ஆனந்த பாக்கியத்தை கொடுக்கிற வல்லவராக இருக்கிறார். நமக்கு உதவி செய்யும்படி நம்மை ஆண்டவர் நடத்துவார். அவர் நமக்கு உதவி செய்வார். கடைசியா இத்தாமார். இத்தாமார் அப்படின்னு சொன்னா, தாமார் அப்படின்னு சொன்னா பனை மரம் என்று பொருள். இத்தாமார் என்று சொன்னால் அது என்ன சொல்றது அப்படின்னா, பனை தோட்டம். இத்தாமார் அப்படின்னு சொன்னா பனை மர தோட்டம். அப்போ அது ஒரு பெரிய மகிழ்ச்சி, செழிப்பை கொடுக்கிறதா இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த 4 காரியங்களை நீங்க உள்ள வாங்கிக்கோங்க. இன்னைக்கு நான் ஆரோன் குடும்பத்தாரா இருக்கணும். நான் முதல்ல என்ன சொன்னேன்? மனப்பூர்வம் நமக்குள்ள வேணும். 2வது காரியம், அப்பா பிள்ளைங்கிற உறவு என்னைக்குமே நம்ம வாழ்க்கையில விட்டு போகவே கூடாது. அப்ப ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? மனதுருகிற ஆண்டவரா இருக்கிறார். அந்த ரிலேஷன்ஷிப்ல நம்ம இருக்கும் போது ஒரு காலமும் நம்ம வாழ்க்கையில பின்மாற்றம் நம்ம வாழ்க்கையில வரவே வராது. பிளாக் சைடிங்க நமக்கு என்ன செய்யாது, வராது. நம்ம முன்னேறி கொண்டேதான் போவோம். 3வது காரியம் என்ன சொன்ன? எந்த சூழ்நிலையிலும் இந்த ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். அவர் எனக்கு சகாய். அவர் இக்கட்டு நாளில மனுஷனுடைய உதவி விருதா, தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், கர்த்தர் உதவி செய்வார். அப்படிப்பட்ட அந்த விசுவாசத்தை அந்த பிள்ளையுடைய தகப்பன் எப்படி விசுவாசித்து ஆண்டவர்கிட்ட உதவி கேட்டான்? என்ன உதவி கேட்டான்? ஆண்டவரே அவிசுவாசம் நீங்கும்படியா கேட்டான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு சில காரியங்கள்ல விசுவாசம் வரலன்னா அந்த காரியத்துல ஆண்டவரிடத்துல நம்ம விசுவாசத்தை கேட்கணும். அப்ப அந்த விசுவாசம் நமக்குள்ள கட்டி எழுப்பப்பட்டதுக்கு அடையாளம் என்ன? தேவ சமாதானம் நமக்குள்ள உண்டாகும். அந்த காரியத்தை குறித்ததான கவலை நமக்கு இருக்கவே இருக்காது. தேவனுக்கு வாக்களித்து விட்டார், தேவனுக்கு சொல்லிவிட்டார், நிச்சயமாய் அவர் எனக்கு அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இதனாலதான் நம்ம யாக்கோபு குறித்து சொல்லும்போதெல்லாம் இந்த வார்த்தையை சொல்லுவோம், அவர் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிடுவது இல்லை. இந்த வார்த்தை தான் முக்கியம். ஆண்டவர் நம்மோடு பேசிட்டார் அப்படின்னா கட்டாயம் நமக்கு அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். 4வது காரியம், ஆண்டவர் நம்மளை ஒரு பனைமர தோட்டத்தை போல செழிக்க செய்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கும்னா, அந்த ஒரு growth-ஐ ஆண்டவர் கொடுப்பார். நம்முடைய வாழ்க்கை ஒரு பனைமரத்தை போல செழித்து போகும். பனைமரம் அப்படின்னு சொன்னா அதை யாருக்கு ஒப்பிட்டு சொல்றாங்க? பனைமரத்தை யாருக்கு வேதத்துல ஒப்பிட்டு சொல்றாங்க? இப்ப எருமாடு போது எங்க அப்பா சொல்வாரு,
எருமை மாதிரி வளர்ந்துருக்கேன், எருமையை எனக்கு ஒப்பிட்டு சொல்றாரு. எருமை மாதிரி வளர்ந்துருக்கேன், இன்னும் புத்தி வரலையே உனக்கு. அப்ப சொல்றாரு, இப்ப இல்ல, இப்ப இல்லைன்னு சொல்லுவாரு. இப்போ அதே மாதிரி வேதத்தையும் சில பேரை சிலரோட ஒப்பிட்டு சொல்லுது. பனை மரம் சரி, நீங்களே கண்டுபிடிப்பீங்கன்னு பார்த்தேன். சரி, நான் சொல்லிடுறேன், நேரம் குறைவா இருக்கிறதுனால. சங்கீதம் 92:12 வாசிங்க. நீதிமான் நமக்கு எவ்வளவு இப்பதான் தெரியும். எவ்வளவு பரிச்சயமான வார்த்தை, மறந்துட்டுவேன். அப்போ இந்த வார்த்தை, நீதிமான் பனையை போல செழிப்பான், அவன் கேதுரு மரத்தை போல வளருவான். நீதிமான் பனையை போல செழிப்பான். ஆமா, இன்னைக்கு இத்தாமார் அப்படின்னு சொன்னா நீங்க உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்களை அழைத்து வந்திருக்கிறது உங்களை குறுகி போவதற்கு அல்ல. நீங்கள் நிமிர்ந்து நிற்பீர்கள், நீங்கள் வளருவீர்கள், நீங்கள் செழித்தோக்குவீர்கள். உங்கள் குடும்பம், உங்கள் வாழ்க்கை, உங்கள் ஊழியர் எல்லாவற்றையும் கர்த்தர் ஒரு பெரிய எழுத்துரை தருவார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறதே, அவருடைய கரத்துல அடங்கி இருங்கள். ஏற்ற காலத்துல இந்த தேவன் உங்களுக்கு உயர்த்துகிற தேவன், ஏற்ற காலத்துல உயர்த்துவார். வேதத்துல எத்தனையோ சாட்சியை சொல்லலாம். யோசேப்பை கர்த்தர் எப்படி உயர்த்தினார், தாவீதை ஆடுகளுக்கு பின்னாடி இருந்த தாவீதை கர்த்தர் எப்படி உயர்த்தினார். இன்னைக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையில அப்படித்தான். ஒரு ஜாதி விக்கிரகங்களுக்கு பின்னாடி இருந்த ஆபிரகாமை அழைத்து விசுவாசிக்கிறதுக்கு தகப்பனாய் மாற்றினவர் உங்களையும் என்னையும் ஒரு நல்ல நிலையிலே கர்த்தர் உயர்த்துவார். இப்ப பனைமரத்தை குறித்து ஏன் சொன்னாருன்னா, பனைமரம் எங்க வளரும்? நீரோட்டமான பகுதியில வளராது. அது நல்ல ஒரு வறட்சியான இடத்துல தான் இருக்கும். அது இருக்கிற மழையை, அப்பப்ப பெய்கிற மழையை குடித்து அதை சேகரித்து வைத்துதான் வளரும். அதுக்கு நீங்க தனி பாய்ச்சி கேட்டீங்கன்னா அழிவு போயிடும். ஆனா துன்மார்க்கன் எப்படி வளருவான்? துன்மார்க்கன் எப்படி ஒப்பிட்டு இருக்கு? அதே அதிகாரத்துல மேல வாசிங்கன்னா, துன்மார்க்கன் புல்லை போல வளருவான். அப்ப புல்லுக்கு என்ன தேவை? நல்ல பனி தேவை, நல்ல தண்ணி தேவை. 2 நாள் அதுக்கு வெயில் வந்துருச்சு வச்சுக்கோங்க, பனியும் இல்ல தண்ணியும் இல்லைன்னா அந்த புல் என்ன ஆகும்? அழிஞ்சு போயிடும். ஆனா நீதிமான் அழிய மாட்டான். நீதிமான் வறட்சியை கண்டு கலங்க மாட்டான். எந்த சூழ்நிலையிலும் பனையில அந்த வறட்சியில தான் அவன் என்ன செய்வானா? ஆனா இங்க பனை மரம் போட்டிருக்கு. ஆனா வேதாகமத்துல உங்களுக்கு என்னன்னா பேரிச்சை மரம். அப்ப அந்த பேரிச்சை மரம் சவுதியில பாலைவனத்துல வளரக்கூடிய. அப்ப பாலைவனத்துல பேரிச்சை மரம் கொத்து கொத்தா காய்க்குமா. எப்ப தெரியுமா? வறட்சியான நேரத்துல நீதிமான் செழித்தோங்குவான். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, அன்னைக்கு அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். நாம் ஒரு ஆரோக்கிய குடும்பத்தாராக இருக்கும்படியாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார். நம்மளை கனி கொடுக்கும்படியாக, நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் அதிசயங்களை செய்யும்படியாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆனா இதுல ஒரே ஒரு எச்சரிப்பு செய்தி என்ன தெரியுமா? இந்த நாதாபும் அபியும் என்ன செய்தார்கள்? அந்நிய அக்கினியை கொண்டு வந்து அவர்கள். இப்ப இது எதை குறிக்கிறது என்றால், உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் என்னைக்குமே மனப்பூர்வமாய் மன்னிப்பதில்லை, கொடுப்பதில்லை, ஊழியம் செய்வதில்லை நம்ம பின்மாற்றமா போயிடக்கூடாது. அப்ப மனப்பூர்வம் தேவனிடத்துல இல்லை அப்படின்னு சொன்னா அடுத்து மனப்பூர்வம் எங்க தெரியுமா போயிடும்? இடது பக்கத்துல நிற்கிற சத்துருவிடத்துல நம்ம வாழ்க்கை போயிடும். அப்ப அவனுக்கு மனப்பூர்வமா ஊழியம் செய்வோம், அவனுக்கு நம்ம நேரத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருவோம், அவனுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சுடுவோம். அப்ப அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு இல்லாம கர்த்தருக்கு. ஏன்னா இந்த நாதாப் என்ன செஞ்சான்? அப்படிப்பட்ட மனப்பூர்வமாய் அந்நிய அக்கினியை 2 பேரும் கொண்டு வந்தாங்க. 2வது காரியம், இவர் என் தகப்பன், இல்ல பிசாசுதான் என் தகப்பன் என்று அந்த நிலைமைக்கு அவங்க போயிட்டாங்க. இன்னைக்கு அவங்கள போல நம்ம வாழ்க்கை போயிடக்கூடாது. அப்படின்னா நாம் ஆரோக்கிய குடும்பத்தாரா இருக்க முடியாது. ஆரோக்கிய குடும்பத்தை கர்த்தர் நினைக்க முடியாது. அந்த ஆரோக்கிய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. ஆனா இந்த 4 தன்மைகள்ல இன்னைக்கு நம்ம ஸ்ட்ராங்கா நிற்கும்படி, தேவனுடைய விருப்பம் தான் என்னுடைய விருப்பம், தேவனுடைய செய்கை தான் என்னுடைய செய்கை, தேவன் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை வாழ்க்கையில செய்வார். அது வரைக்கும் நான் பூமியோடு காத்திருப்பேன். ஆண்டவரே, என்னுடைய விசுவாசத்தை கர்த்தர் பலப்படுத்துங்கன்னு சொல்லி இந்த 4 தன்மைகளை நீங்க நினைத்திருப்பீர்கள். ஆனால் கர்த்தர் ஒரு வாசப்படிகளை தட்டி ஒரு நாள் அற்புத விதமாய் சுகத்தை, அற்புத விதமாய் எல்லா நன்மைகளையும் தந்து கர்த்தர் அவர்கள் பிரித்தெடுத்த ஜனத்தை அவர் நிகழ்விடாதபடி அவர் ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுவார். அதனாலதான் வேதம் சொல்கிறது, நான் அதிசயங்களை செய்கிற தகப்பன். எல்லாரும் எழுந்து நிற்போமா? இந்த 4 காரியங்கள்ல இன்னைக்கு ஆண்டவரே, நான் ஏதோ ஒரு காரியத்துல இன்னைக்கு நான் ஆரோக்கிய குடும்பத்தாரா இருப்பதற்கு ஒரு தகுதியை நான் இழந்திருக்கிறேன், ஒரு தன்மையை நான் இழந்திருக்கிறேன். ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் இந்த ஊழியத்திற்கு தானாய் ஒன்று ஏற்படுத்தினது இல்லை என்று சொன்னீங்கப்பா. நான் ஒரு ஆரோக்கிய குடும்பத்தாராய் இருக்கும்படி தேவனை தெரிந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி எல்லாரும் இந்த நேரத்துல நீங்களே சுய பரிசோதனை பார்த்து, நான் தகப்பனை மாற்றுகிறேனா? இந்த ஆலயத்துல நான் இங்க ஆண்டவரே சொல்லிட்டு நான் வெளியில போய் இன்னும் ஆண்டவரே கை இருந்தோம், கால் இருந்தோம் நடக்காத பேசாத ஆண்டவரே, அப்படிப்பட்ட அந்த தெய்வத்தை தான் என் வாழ்க்கையில நான் எங்கேயோ
வைத்துக் கொண்டு இருக்கிறோம்னா இன்னைக்கு அதுல இருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறார். இன்னைக்கு நான் மனப்பூர்வமா செய்யாதபடி இருக்கிற காரியங்கள், ஆண்டவரே அப்பா, ஆமாப்பா, ஆமாண்டவரே, அப்படி மனப்பூர்வம் இல்லாத இந்த காரியங்கள் ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்தினார்னா இன்னைக்கு இந்த வேலையில ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் உங்க இருதயத்துல கைய வைங்க. எல்லாரும் இருதயத்தை இன்னைக்கு கைய வைங்க. இன்னைக்கு இந்த ஆராதனையில கர்த்தர் நம்மை நீங்கள் ஆர்வம் குடும்பத்தாரா என்ற ஒரு கேள்வியோடு ஆண்டவர் நம்மோடு பேசி இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீர் ஆரோனை போல என்னை அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே, ஆரோனை போல என்னை தெரிந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே, ஆரோனை போல நான் கனி கொடுக்கும்படி, கனி நிறைந்திருக்கும்படி என்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன். ஆரோனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அதிசயங்களை செய்து அவனுடைய கோல் ஆண்டவரே துளிர்த்தது, பூத்தது, வாதுமை கனிகளை கொடுத்தது ஆண்டவரே. ஓ எல்லாரும் கண்களுக்கு முன்பாக ஆண்டவரே அந்த பலிபீடத்தில் ஆரோனின் கோலை துளிர்க்க செய்தவர். எல்லாம் உங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில ஒரு துளிர்க்கும்படியான ஒரு நாட்களை தாரும் ஆண்டவரே. ஓ இன்னும் என் வாழ்க்கையில துளிர்த்து பூத்து ஆண்டவரே ஒரு வாதுமை கனிகள் நிறைந்த வாழ்க்கை எனக்குள்ள கட்டி எழுப்ப போகிறதற்காக கரங்களை கட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவர் ஆரோன் கோலை துளிர்க்க செய்த ஆண்டவர். ஆமா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். என்ன அற்புதம் வேண்டுமோ இப்போது விசுவாசித்து ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரே அப்பா, இந்த சத்தியத்தோடு கேளுங்க. ஆண்டவரே நாதாபும் அபியும் போல எங்க வாழ்க்கை வேண்டாம், அந்நிய அக்கி எங்க வாழ்க்கையில வேண்டாம். இயேசுவின் நாமத்தினால விலகி போகட்டும். ஆண்டவரே வெளியே ஒரு வாழ்க்கை, உள்ள ஒரு வாழ்க்கை வேண்டாம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. கேட்ட சத்தியத்தின் நிமித்தமாக இன்னைக்கு ஆண்டவர்களை விடுதலை ஆகும்படியாய் வந்திருக்கிறார். கர்த்தர் உங்கள் கட்டுகளை அறுக்கும்படியாய் வந்திருக்கிறார். கர்த்தர் உங்கள் மத்தியில் ஒரு எழுப்புதலின் அக்கினியாய் தேவன் உங்கள் மத்தியில் வெளிப்பட விரும்புகிறார். உங்கள் குடும்பங்களில் விரும்புகிறார். ஓ தகப்பனே, எப்படி மனதுருகி கட்டி முத்தமிட்டு வஸ்திரங்களை கொடுத்த கண்களை அடித்து ஆண்டவர் ஒரு பெரிய சந்தோஷத்தை, ஆர்ப்பரிப்பை அந்த இளைய குமாரன் மனதில் நிமித்தப்படுத்தாரோ, ஓ தகப்பன் இப்போது உங்கள் வீட்டில் நீதிமானுடைய வீட்டில் ஒரு கம்பீர சத்தத்தை கொடுக்க விரும்புகிறார். ஓ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கம்பீர சந்தோஷத்தை கொடுக்கும்படி தேவன் இந்த மத்தியில் இறங்கி வந்திருப்பதற்காக ஓ ஹalleluya உமக்கு ஸ்தோத்திரம். சந்தோஷம் இல்லாத சூழ்நிலை, ஆண்டவரே சமாதானம் இல்லாத சூழ்நிலைகளை மாற்றி உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய எழுப்புதலை, சந்தோஷத்தை தேவன் கொடுக்கும்படி ஆரோன் குடும்பத்துக்குள் கொடுத்த அதே வல்லமையின் அபிஷேகத்தை ஊற்றும்படியாய் வந்திருக்கிறார். ஓ சகோதரனே, சகோதரி, இந்த நேரத்தில் நீ இழந்து போன அபிஷேகத்தை, இழந்து போன வல்லமைகளை, இழந்து போன ஜெப ஆவியை, ஆண்டவரே இழந்து போன தேவையில்லாத அக்கிரம சிந்தனைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே ஓ இப்பொழுது வெளியே போய் அப்புறப்படுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை உண்டாகட்டும். ஆண்டவரே ஓ நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். விசுவாசத்தில் நீங்கள் எதெல்லாம் விரும்புகிறீர்களோ ஓ இந்த நேரத்தில் எல்லா பிசாசின் வல்லமைகள், நோய் நொடியில் இருக்கிறவர்கள், பலவீனத்தில் இருக்கிறவர்கள், கடன் பிரச்சனையில் இருக்கிறவர்கள், ஓ தகப்பனே அப்பா, வேலை வாய்ப்புகளுக்காக, திருமணத்திற்காக, இப்படி ஆண்டவரை ஒவ்வொரு காரியங்களுக்காக ஏங்கி கொண்டு காத்துக் கொண்டிருக்கிறவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இப்போது எகிப்து தேசத்தில் நடந்த அதே அதிசயத்தை இப்போது கர்த்தர் ஒரு வழி வாசல்களை உனக்கு திறக்குகிறார். ஓ ஆழங்களின் மேலுனை நடக்க செய்ய அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். ஒரு தகப்பன் கரத்தை பிடிக்கிறார். ஓ பயப்படாதே, உன் கரத்தை பிடிக்கும்படி உன் வலது பக்கத்தில் இப்போது ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய பிரசன்னம் உன் கையை பிடித்து பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன், உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொல்கிறார். ஓ மகிமையின் தேவன் உன்னுடைய பாதாளத்தின் வாழ்க்கை, பள்ளத்தாக்கின் வாழ்க்கைகளை குறிக்கிறார். நீ ஒரு ஆரோன் குடும்பம். ஆமாம், ஆரோன் குடும்பத்தை கர்த்தர் நினைத்திருக்கிறார். அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமாப்பா, பலவீனங்களை நீக்குகிறீர் ஆண்டவர். ஒவ்வொருவரையும் பலவானாய் மாற்றுகிறீர் அப்பா. பலம் உள்ளவன் ஆகிலும் பலனற்றவன் ஆகிலும் அவர் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே நான் பலனற்றவன் ஆண்டவர், எனக்கு நீங்க உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் என்று ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன்.